இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீ நான் காதல் சீரியல் நடிகைக்கு எளிமையா நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. சமீப காலமா பல நடிகைகள் நடிகர்கள் திடீர் திருமணத்தை அறிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில நேற்று முன்தினம் தான் சீரியல் நடிகர் வெற்றி வசந்த் வைஷ்ணவி தம்பதிகளுக்கு பிரம்மாண்டமா திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. வெற்றி வசந்த் வைஷ்ணவி 2 பேரும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் தங்களுடைய காதலை தெரிவிச்சிருந்தாங்க. வழக்கமா ஒரே சீரியல்ல நடிக்கிற நடிகர்கள் திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஆனா வேற வேற சீரியல்ல நடிச்ச வெற்றி வசந்த் வைஷ்ணவி 2 பேரும் காதலை அறிவிச்சதும் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா பொன்னி சீரியல்ல வைஷ்ணவி நடிச்சிட்டு வர நிலையில அவங்களுக்கு அண்ணனா 2 மாசங்களுக்கு முன்னாடி வெற்றி வசந்த் நடிச்சிருந்தாரு. அவங்க காதலை அறிவிச்சதும் இது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு கூட ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க. ஆனா இந்த ஜோடி காதலை அறிவிச்ச அடுத்த 2 மாசத்துக்குள்ளேயே திருமணத்தையும் அறிவிச்சு தற்பொழுது தம்பதிகளா ஆகிட்டாங்க. இந்த நிலையில பிரபல தொலைக்காட்சியில டிஆர்பில முன்னணி இடத்தை பெற்றுட்டு வர நீ நான் காதல் சீரியல்ல கதாநாயகனோட அக்காவா நடிச்சிட்டு வரவங்க விஜே தனுஷ். இவங்க இலங்கையை சார்ந்தவங்க. இவங்க விஜேவா தன்னுடைய பணியை ஆரம்பிச்சு தற்பொழுது சீரியல் நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சமயத்துல அன்பேவா சீரியல்ல ஜோதி அப்படின்ற கதாபாத்திரத்தை நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அந்த சின்ன வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தற்பொழுது நீ நான் காதல் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் கார்த்திகை தீபம் சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க. இவங்களுக்கு கடந்த 27ஆம் தேதி மணி அப்படின்றவர் கூட நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதன் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வர நிலையில ரசிகர்களும் தங்களோட வாழ்த்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.